நல்ல மனிதர்களுக்கு எதுவுமே அழகாக தான் தோணும். அருவருப்புன்னு எதையுமே தோணாது. கை கால் இல்லாதவனையோ ஒரு குருடனையோ அழகுந்தான் தோணும். ஏன்னா அவனுடைய குணம் பார்த்து, குணத்தை கல்யாணமே பேஸே குணத்தை பார்த்து கல்யாணம் பண்ணணுமே தவிர அழகை பார்த்தோ இல்லை அவனுடைய அறிவை பார்த்தோ. 2 PhD 2 MS இருக்கும், ஆனால் ஒரு ஒய்ஃபை எப்படி ட்ரீட் பண்ணோங்கிற அந்த அறிவு இருக்காது. அந்த பேருக்கு பின்னாடி 1000 டிகிரி இருக்கலாம், ஆனால் குணம். அதனால தான் ருக்மணி தேவியெல்லாம் பாகவதத்தில் சொல்லும்பொழுது, ஒரு பெரிய துவாரகாதீசன் அரண்மனை கட்டிட்டான் கிருஷ்ணன்கிறதுக்காக கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறாளா அப்படின்னா இல்லை. வீக்ஷேகம் கதா கோபாலமூர்த்திம், மாடு மேய்க்கிற அந்த கண்ணன் தான் எனக்கு வேணும். ஏன்னா அந்த மாடு மேய்க்கிறவன் தான் யாருக்காவது ஒரு கஷ்டம்னா கூட மலையே தூக்கி காப்பாத்துற கண்ணன் அப்படின்னு. இது ஏன் இப்போ நான் சொல்றேன்னா, கல்யாணம் அப்படிங்கிறது எந்த ஆதாரத்தில், எந்த ஜாதகம் பார்க்குறா, எல்லாம் பார்க்குறா, படித்தவனான்னு பார்க்குறா, அது யூஎஸில் இருக்கானா இல்லை இங்கே இருக்கானா, இல்லை எவ்வளோ வீடு இருக்குது, சொந்த வீடு இருக்கா, எல்லாம் 1000 கேட்குறோமே. அந்த காலத்தில் ஒன்றே ஒன்று தான் கேட்போம், பையன் நல்ல பையனா, பொண்ணு நல்ல பொண்ணா, பொண்ணு நல்ல பொண்ணா, பையன் நல்ல பையனா. மீதி எல்லாம் அப்புறமே வந்துடும். அப்புறம் சம்பாதிச்சுக்கலாம், வீடு கட்டிக்கலாம், சேர்ந்து நல்லது நல்ல பண்பு அந்த ஆன்மாவின் தேடல் இருந்துருத்துனா நல்லவனா ஒரு ஸ்பிரிச்சுவல் க்ரோத். நம்ம எல்லாத்துக்கும் சாப்பாடு போடுறோம், கண்ணுக்கு சாப்பாடு போடுறோம், வாய்க்கு மட்டும் இல்லை. கண்ணு விதவிதமான காட்சி பார்க்கறது கண்ணுக்கு சாப்பாடு, காது விதவிதமாக வம்பெல்லாம் கேட்கறது காதுக்கு சாப்பாடு. அதெல்லாம் அது மாதிரி ஒவ்வொன்றுத்துக்கும் பஞ்ச இந்திரியங்கள்னு சொல்லுவோம் இல்லையா, 5 இந்திரியங்களுக்கும் சாப்பாடு போடுறோம். இந்த ஆன்மாவுக்கு சாப்பாடு போடுறோம். இந்த ஆன்மாவுக்கு சாப்பாடு போட்டால் எப்படி அந்த ஒரு விருட்சத்தில் ரூட்ஸில் தண்ணி விட்டால் தனித்தனியாக இலைக்கு தண்ணி விடுறது, இந்த தனித்தனியாக பிரான்ச்சுக்கு கிளைக்கு தண்ணி விடுறது, அப்புறம் தனித்தனியாக அந்த பழத்துக்கு தண்ணி விடுறது, அப்படி கிடையாது. ரூட்டில் தண்ணி விட்டால் தானா அது பச்சை பசேர்னு நிறைய நல்ல பழமாக கொடுக்கும். அந்த மாதிரி ஆன்மாங்கிறது நமக்கு ரூட். அந்த ரூட்டுக்கு தண்ணி விட்டா தானா நல்ல சொசைட்டி, நல்ல குழந்தைகள், நல்ல பிரஜைகள், நல்ல எதிர்பார்ப்புகள், இந்த மனித நேயம், வானத்தை ஏற்றது, கலையின் தரிசனம், பாரம்பரியம் எல்லாம் சேர்ந்த குழந்தைகளாக நல்ல குழந்தைகளையே சூஸ் பண்ணக்கூடிய குழந்தைகள். அந்த டெசிஷன் கிளாரிட்டி எனக்கு இதுதான் வேணும். ஒரு சில வருடங்களுக்கு முன்னாடி ஒரு 2 மாப்பிள்ளை ஆப்ஷன் இருந்தது ஒரு பொண்ணுக்கு. ஒரு அழகான நல்ல படித்த பண்புள்ள ஒரு மாப்பிள்ளை, சம்பளம் குறைச்சல்.